ஒரு காதல். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், ஒரு குட் நியூஸ். கராத்தே போட்டியில ஜெயிச்ச கையலுக்கு ஜனாதிபதி அவார்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கங்க்ராட்ஸ் கையல். Thank you. வாழ்த்துக்கள் கையல். Thank you sir. ஆனா வர ஜனவரி 26 குடியரசு தின விழாவில் நீ கலந்துக்க போறதில்ல. கோவிட் காரணமா கிரவுட் அவாய்ட் பண்றாங்க. அதனால இன்னொரு நாள் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ உனக்கு ஜனாதிபதி அவார்ட் கொடுப்பாரு. சார் குட் மார்னிங் சார். ஸ்டேஷன் போயிட்டு பரேட் அட்டென்ட் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு சார். வெல்கம் சார். ஓகே, நைஸ் டு மீட் யூ ஜெயக்குமார். சார், நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். இப்பதான் உங்களை நேர்ல சந்திக்கிறேன். எஸ் மிஸ்டர் ஜெயக்குமார். இவங்க எல்லாரும் அகாடமில என்னோட ட்ரெயினிஸ். ஓ நைஸ் சார். உங்க அகாடமில இருந்து எங்க ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரைனிங் எடுக்க வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். ஓகே, சார் தான் இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர். எல்லாரும் சல்யூட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நீங்க எல்லாருமே இந்த கண்ட்ரோல் ரூம்ல தான் ட்ரைனிங் எடுக்க போறீங்க. இந்த கண்ட்ரோல் ரூமை ஒட்டி பக்கத்திலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. முதல்ல நீங்க கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அந்த சிஸ்டமை நல்லா கத்துக்கணும். Yes sir. கான்ஸ்டபிள். எஸ் சார். அகாடமில இருந்து சூர்யா சார் வந்திருக்காரு. ட்ரைனிங் போலீஸ்க்கு கண்ட்ரோல் ரூம் சிஸ்டத்தை பத்தி சொல்லி கொடுக்க வந்திருக்காரு. சார் சொல்றத கேட்டு நீங்க கொஞ்சம் கைட் பண்ணுங்க. எஸ் சார், நாங்க பாத்துக்கிறோம் சார். ஓகே சூர்யா சார், நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால போயிட்டு வந்து உங்களை மீட் பண்றேன் சார். ஷூர். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் இவங்களை பாத்துக்கிறேன். ஓகே சார். ஓகே, வரேன் சார். இந்த கண்ட்ரோல் ரூம் இந்த ஸ்டேஷனுக்கு மட்டும் சொந்தம்னு நினைக்காதீங்க. இந்த பகுதியில் இருக்கிற 6 போலீஸ் ஸ்டேஷன் இதோட லிமிட்ல இருக்கு. பொதுமக்கள் ராபரி நடக்கிறப்போ, செயின் ஸ்நாச்சிங் நடக்கிறப்போ, எல்லா பெண்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா உடனே அவங்களுக்கு ஞாபகம் வர்றது 100க்கு கால் பண்ணணும் தான். அப்படி வர்ற காலை எல்லாம் இங்க தான் அட்டென்ட் பண்ணுவாங்க. பொதுமக்களோட காலை ரிசீவ் பண்ணி அவங்க கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணிட்டு உடனே அந்த லிமிட்ல இருக்கிற ஸ்டேஷனையோ இல்ல பெட்ரோல் வண்டியில இருக்கிற போலீஸையோ வாக்கி டாக்கில கான்டாக்ட் பண்ணி தகவல் சொல்லுவாங்க. அந்த ரோந்து போலீஸ் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணவங்க இருக்கிற இடத்துக்கு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் கண்ட்ரோல் ரூமோட வேலை. இங்க இருந்து ஜிபிஎஸ் மூலமா குற்றவாளி இருக்கிற இடத்தை சேஸ் பண்ணி கண்டுபிடிக்கவும் முடியும். அவங்க கைட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அதை பத்தி விளக்கமா சொல்றேன். கண்ட்ரோல் ரூம்னா என்னன்னா, நாட்டு மக்களுக்கு பிரச்சனை வர்றப்ப கால் பண்றதுக்கு ஒரு பொதுவான நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பருக்கு போன் வரும். அந்த நம்பருக்கு 20 கனெக்ஷனுக்கும் மேல இருக்கும். பிரச்சனை இருக்கிற பொதுமக்கள் அந்த நம்பருக்கு மாத்தி மாத்தி கால் பண்ணுவாங்க. நீங்க அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டு அந்த பிரச்சனையை சம்பந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், ஃபார்வர்ட் பண்ணணும். சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணணும். சார், அப்படி பண்ணா நமக்கு ஏதோ பிரச்சனை வருமா சார்? நோ, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஃபோன் பண்ணவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீங்க அந்த நம்பரை கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கணும். கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கிட்டா அது ஃபேக் ஐடின்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா சார்? கண்டிப்பா யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா இங்க 25ல இருந்து 30 கனெக்ஷன் மேல இருக்கு. யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சார், இதனால சர்வீஸ்ல ஏதாவது பிரச்சனை வருமா? இதனால சர்வீஸ் பிரச்சனை எதுவும் வராது. உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தான் கிடைக்கும். ஓகே? எஸ் சார். ஓகே, let's get started. Take your training measures. Yes sir. All the best. ஒரே போர் அடிக்குது. இப்படி நம்மள நம்பி கண்ட்ரோல் ரூமை விட்டுட்டு போயிட்டாங்களே. இப்ப ஏதாவது சீரியஸா மர்டர் நடந்து யாராவது பாம்பு வச்சுட்டாங்கன்னு கால் பண்ணா இப்ப என்னடி பண்றது? என்ன கேள்வி இது? நம்ம கூட டிபார்ட்மெண்ட் ஆளுங்க இருக்காங்க. நீ பண்ண வேண்டியது உனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி கால் எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏரியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதுதான். நமக்கு இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் மர்டர் கேஸும் ஒண்ணுதான், பிட் பாக்கெட் கேஸும் ஒண்ணுதான்.